காசாவில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் பற்றி போன ஒரு பதிவில் நம்ம பார்த்துருப்போம். அதில் நிறைய கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. சில மிக்சட் கமெண்ட்ஸ்ன்றதும் இருந்துச்சு. இந்த வீடியோவில் காசா பிரச்சனையில் அமெரிக்காவுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை காசாவை டேக் ஓவர் பண்ணதுனால அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய லாபம் இருக்குன்றதை நம்ம அந்த பதிவில் பார்த்துருப்போம். இதில் ட்ரம்ப்போட இப்போ ஒரு புது ப்ரப்போசல் இல்லை, அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான். ஆனால் இது நம்ம தனி வீடியோவை பார்க்க போகிறோம். 14 ட்ரில்லியன் வர்த் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்ன்றது உக்ரைனோட பகுதிகளில் இருக்குது. அதை அமெரிக்காவுக்காக உக்ரைன் கொடுக்கணும்னு வைக்கப்பட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை ஜெலன்ஸ்கி அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது எங்களோட நாட்டுக்கு தேவையான விடுதலையை அமெரிக்கா வாங்கி கொடுத்தாங்கன்னா ரேர் எர்த் எலமெண்ட்டை ஷேர் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு தேவை ரஷ்யா போரில் வெற்றி. அந்த ஒரு வெற்றியை அடையிறதுக்காக இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை எடுக்கிறதுக்கான அப்ரூவலை அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய தேவை வந்துச்சுன்னா அதுக்கும் நாங்கள் தயார்னு அவரோட ஒரு அறிவிப்பில் சொல்லியிருக்காரு. இது 14 ட்ரில்லியன்ன்றது ரொம்ப 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 பெரிய ஒரு அமௌண்ட். அந்த 14 ட்ரில்லியன் வர்த் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்ன்றது உக்ரைனோட எல்லா பகுதிகளிலையும் கிடையாது. இப்போ ரஷ்யா ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்க இடங்கள்ல அதோட கணிசமான ஒரு பங்கானது இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன கேம் நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்னால உண்மையிலேயே ஆதாயம் அடையக்கூடிய நபர் யார், அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசி நேரத்தை வீணடிக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கை தான் புக்ஷ வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, எதுக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் வருது? இப்போ சமீபத்தில் இந்த சிப் பற்றின ஒரு பிரச்சனை, இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த செமிகண்டக்டர்ஸை பற்றின ஒரு பிரச்சனை வரப்போ கூட இதில் சைனாவோட ஃபோக்கஸ் எல்லார் மேலேயும் இருந்துச்சு. இல்லை சைனாவை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்களே. அப்படி இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம உலகம் இயங்கிட்டு இருக்கிறது பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்களால் தான். நம்ம டே டு டே யூஸில் நம்ம இரும்பை யூஸ் பண்ணுறோம், தங்கத்தை யூஸ் பண்ணுறோம், அலுமினியத்தை யூஸ் பண்ணுறோம், இன்னும் பல்வேறு விதமான மெட்டல்ஸை, காப்பர், இந்த மாதிரி நிறைய விதமான மெட்டல்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே உலகத்தில் ஒரு கணிசமான அளவு கிடைக்குது. அதாவது ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை வச்சிருக்க அளவுக்கு ஓரளவுக்கு எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஆனால் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய நாகரிகத்தில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் முக்கியமான சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் அத்தியாவசியமான ஒன்றா இருக்குது. இதில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் கார்ஸ், ஈவின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் கார்ஸை நோக்கி, எலக்ட்ரிக் பைக்ஸை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். இப்படி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு பேட்டரின்றது தேவை. அந்த பேட்டரியில் லித்தியம் அயான்ஸை தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப நேரத்துக்கு அதனால சார்ஜை ஹோல்ட் பண்ண முடியும். இந்த லித்தியம்ன்றது உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரேரான ஒரு சோர்ஸ்னு சொல்லலாம். இதே மாதிரி இதோட லிஸ்ட்ன்றது அதிகம். நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன். இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல பார்த்தோன்னா செரியம், யூரோப்பியம், நியோடைமியம், கேடோலினியம், டைஸ்ப்ரோஸ்பியம், எர்பியம், லுதேத்தியம், ஸ்காண்டியம்னு சொல்லிட்டு இதோட லிஸ்ட் ரொம்ப பெருசு. இதுல இன்னும் நிறைய இருக்கு. நான் சின்னதா ஒரு சின்ன ஷார்ட் நோட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட ரிசர்வ்ன்றது உக்ரைனுக்குள்ள ஒரு 14 ட்ரில்லியன் இருக்கு. இதோட மதிப்பு பார்த்தோன்னா பல லட்சம் கோடிகளை தாண்டும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸ்ன்றது உக்ரைனுக்குள்ள இருக்கு. இதை பத்தி நம்ம ஒரு 2 இல்லை 3 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு உக்ரைனுக்குள்ள இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்கு, அவங்களோட பூமிக்கு கீழே எந்த அளவுக்கு ஒரு பெரிய புதையல் புதைஞ்சிருக்குன்னுட்டு. இதுல நம்ம ஷேல் கேஸை இன்க்ளூட் பண்ணல, பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை இன்க்ளூட் பண்ணல, அவங்களோட கோல் மைனிங்ஸை இன்க்ளூட் பண்ணலை, அவங்களுடைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டீல் மைனிங்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணலை. இந்த 4 விஷயங்களை தவிர்த்து தங்கம் மற்றும் இந்த மாதிரி ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய மதிப்பு மட்டும் 14 ட்ரில்லியன் US டாலர்ஸ்க்கும் அதிகம். இது அமெரிக்கா ஆரம்பத்தில் எப்படி ஒரு கணக்காக வச்சிருந்தாங்கன்னா, பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடியும் சரி, உக்ரைன் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்க வரைக்கும் உக்ரைனை வச்சு யூரோப்பியன் மார்க்கெட்டில் தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் மூலமா இப்போ நேரடியாக அமெரிக்க நிறுவனங்கள் உக்ரைன்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணாம அமெரிக்காவோட நேமை வச்சு யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குள்ள புஷ் பண்ணுவாங்க. அமெரிக்காவில் ஏற்கனவே அங்கே ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான மெட்டல்ஸ்ன்றதை அவங்க அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட் வேல்யூவை விட யூரோப்போட மார்க்கெட் வேல்யூன்றது அதிகம். இதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்படி இருக்கப்போ இவங்க இந்த யூரோப்பியன் மார்க்கெட்டை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காகவும் உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணுறோன்ற பேரில் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் ஆக்குபை பண்றதுக்காக தான் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனால இந்த அளவுக்கு அதிகமான உதவிகள் இவங்களுக்கு பண்ணப்பட்டுச்சு. ஆனா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, நான் இவ்வளவு நாள் உதவிகள் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உதவிகள் வேணும்னா இது எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுக்கணும்னு ஓப்பனாவே கேட்டுட்டாரு. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு உக்ரைன் கொடுக்கணும், அமெரிக்காவுக்கு உக்ரைன் கொடுத்தே ஆகணும்னு ஒரு செய்தி வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கி வேற என்ன சொல்ல போறாரு, எங்களுக்கு விக்டரி கிடைக்கிற மாதிரி, இல்லை எங்களுக்கு அமைதி கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை கொடுக்கறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, கண்டிப்பாக இதை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயார்னு
அவரே சொல்லியிருக்காரு. இல்லை எனக்கு புரியல, யாரோட ரிசர்வ்ஸை யாருக்கு எடுத்து கொடுக்கறது? இந்த ஒரு பொலிட்டீஷியனோட ஈகோ இல்லை இந்த ஒரு பொலிட்டீஷியனோட அந்த ஸ்டான்ஸ்ன்றது ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் வெற்றி பெற்றதுன்னு வர வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்குமா? இல்லை ரியாலிட்டியில் இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இல்லை இந்த ஒரு நபர் முடிவு எடுத்துட்டு அவங்களால இது மொத்தத்தையும் கொடுத்துட முடியுமான்னு பார்த்தோன்னா, உக்ரைனோட அரசியல் சாசனத்தின்படி அதிபரால் மட்டுமே இந்த ஒரு சுப்ரீம் டெசிஷனை எடுக்க முடியாது. அவங்களோட பார்லிமெண்ட்டில் அதுக்கான ஓட்டிங்ஸை வச்சு அங்கே கிடைக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் நடக்கிற மாதிரி இல்லை பல நாடுகளில் நடக்கிற மாதிரி அங்கே மெஜாரிட்டியாக யார் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி தான் உக்ரைனால் ப்ராசஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட அதிபர் இப்போதைக்கு அவர்கிட்ட அதிகாரம்ன்றது கிடையாது. ஏன்னா அங்கே எலெக்ஷன்ஸோட அந்த வேலிடிட்டி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. உக்ரைனோட அரசியல் திட்டத்தின்படி பார்த்தோன்னா வார் டைமில் அவருக்கான அதாவது பார்லிமெண்ட்டுக்கான அந்த பவர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமே தவிர, பார்லிமெண்ட்டோட முக்கியமான அதிகாரிகளோட பவரை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமே தவிர அதிபரோட பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சட்டம்ன்றது உக்ரைனுக்குள்ளே கிடையாது. ஸோ இப்போ ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸ்பயர் ஆன பிரசிடென்ட் தான். அவருக்கான ஆட்சி அதிகாரன்றது அந்த இடத்துல கிடையாது. இதுக்கு நடுவில் அமெரிக்காவோட ரெக்வஸ்ட்டுக்கு இவங்க ஓகேவும் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள, அதாவது 2025 முடியறதுக்குள்ள உக்ரைனுக்குள்ள எலெக்ஷன்ஸை நடத்துறதுக்கும் தயார்னு. ஸோ இவர் இப்போ சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை இவர் இப்போ ஓகே நீங்கள் ரேர் எர்த் எலமெண்ட்ஸை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா உக்ரைனால் அது கொடுத்துட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவும் அதை விட போகிறது கிடையாது. ஆனால் இவர் இதை சொல்றது பியூர் ஈகோ மட்டும்தான். உக்ரைனை ரஷ்யா கிட்ட தோற்க விடக்கூடாது. அப்படி தோத்துட்டாங்கன்னா அது இவரோட ஒரு தோல்வியாக மாறிடும். நாளைக்கு வரலாறு புத்தகங்களை எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போவே ஜெலன்ஸ்கி ஒரு பெரிய ஹீரோ வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லையும் சரி, அதாவது இப்போதைக்கு ஹீரோவாக காட்டப்பட்டு இருக்காரு. வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லையும் சரி இல்லை யூரோப்பியன் யூனியன்லையும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் ஜெலன்ஸ்கியை பற்றி பேசுனா புத்தினையே மிரள வச்சுட்டாரு, புத்தினையே இந்த அளவுக்கு பெருசாக பண்ணிட்டாரு, ஆஹோ ஓஹோன்னுட்டு ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. இன்கேஸ் இப்போ ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பட்டுச்சு இல்லை ரஷ்யா கிட்ட உக்ரைன் தோத்துட்டாங்கன்னா இவர் இந்த யுத்தத்தை எப்படி ஃபினிஷ் பண்ணுறாருன்றதை மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ நாளைக்கு இந்த யுத்தத்தில் தோத்துட்டாரு ஜெலன்ஸ்கி ஒரு லூசர்னு சொல்லிட்டாங்கன்னா இவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த பவர் இவர் கையில் இருக்க வரைக்கும் இல்லை இந்த ஆட்சி மாற்றம்ன்றது இந்த இடத்துல ஏற்படுற வரைக்கும் இவரால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு. ஜஸ்ட் அந்த ஈகோக்காக மட்டுமே. இதில் மக்களோட நலன்னு யாரும் சொல்லாதீங்க. எந்த நாட்டோட அரசாங்கமும் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது நம்ம நாடாகவே இருந்தாலும் சரி, தன்னோட மக்களோட நலனுக்காக இல்லாமல் தன்னோட வளங்களை எடுத்து வெளிநாடுகளுக்கு விற்கிறது, வெளிநாடுகளை நம்மளோட வளங்களை சுரண்ட விடுறது, ஒட்டுமொத்த வளங்களையும் வெளிநாடுகளை கொள்ளையடிக்க விடுறது, இதை பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, இதை பண்ணக்கூடிய அரசாங்கங்களும் சரி, கண்டிப்பாக அது மக்களுக்கான அரசாக இருக்கிறதுக்கோ மக்களுக்கான அரசியல்வாதிகளாக இருக்கிறதுக்கோ துளியளவு கூட வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு அதில் உள்நோக்கன்றது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நீ எதை வேணால் எடுத்துகிட்டு போ, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, நீ எதை வேணால் எடுத்துகிட்டு போ, நான் இந்த மாதிரி ஒரு இமேஜை மட்டும் வெளியில் காமிச்சிக்கிறேன்னா அதுக்கு பேர் அரசியலும் கிடையாது. நான் அந்த யூரோப்பியன் மார்க்கெட்டை பற்றி சொல்லியிருந்தேன்ல, ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ஃபிகோ நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, நம்ம அமெரிக்கா கூட காம்பீட் பண்ணணும், இல்லைனா யூரோப்பியன் யூனியன் மேலே ஒரு டரிஃப்ன்றது விதிக்கப்பட்டுச்சு, இல்லை அமெரிக்கா நம்ம கவுண்டர் பண்ணோன்னா நம்ம எதை வச்சு கவுண்டர் பண்ணுவோம், எதை வச்சு நம்மளால அமெரிக்காவை கவுண்டர் பண்ண முடியுன்ற ஒரு ஆணித்தரமான கேள்வியை கேட்டிருக்காரு. அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு, யூரோப்பியன் யூனியன்ல கேஸ் பிரைஸ்ன்றது 1 மெகாவாட் ஹாருக்கு 53 யூரோஸாக இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, 53 யூரோஸ். ஆனால் அதுவே அமெரிக்காவில் ஒரு ஹவருக்கு வெறும் 8 யூரோஸ் மட்டும்தான் இருக்கு. இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு வித்தியாசம் தெரியுமா? இதை யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. ஆக்சுவலாக கேஸை எப்படி அளவீடுகளில் வைப்பாங்கன்னா கியூபிக் மீட்டர்ஸில் தான் வைப்பாங்க, இல்லை மீட்டர் கியூபில் வைப்பாங்க. ஆனால் அதை எனர்ஜிக்கு டைரெக்டாக எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுறப்போ இந்த மெகாவாட் பர் ஹவர் இல்லை மெகாவாட் ஹவர்ஸ்ன்றது கணக்கில் கொள்ளப்படும். இப்போ இந்த ஒரு கால்குலேஷன் எடுத்து பார்த்தாலே தெரியும், இதே யூரோப்பியன் யூனியனுக்கு கேஸ் அமெரிக்கா கிட்டேருந்து வந்துட்டுருக்கு. அதாவது அதை லிக்விஃபைட் பண்ணி கப்பல்கள் மூலயமா அமெரிக்காவில் இருந்தால் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு விதிக்கக்கூடிய டேக்ஸ், அதுக்கு ஏற்படுத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு இந்த இடத்துல யூரோப்பியன் யூனியனோட தலைமையில தான் ஏற்றுறாங்க. இது எல்லாம் ரஷ்யாவோட கேஸை அவாய்ட் பண்ணதுனால ஒன் ஆஃப் த ரீசன் இந்த கேஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு. நீங்கள் பாருங்கள், $8 எங்கே இருக்குது, $53 எங்கே இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 மடங்கு அதிகம். இந்த அளவுக்கு ஒரு நிலைமையை யூரோப்பியன் யூனியனில் ஏற்படுத்தினதுக்கு அப்புறமும் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளும் சரி, இல்லை யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்டோ மெம்பர்ஸும் சரி, இன்னமும் அமெரிக்காவை மட்டும்தான் நம்பிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்னா, உக்ரைன் சேஃபாலாம் இல்லைங்க, இப்போ சீஸ்ஃபயர்ன்றதை இந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடாது. ஏன் ஏற்படுத்தக்கூடாது? அப்படி சீஸ்ஃபயர் ஏற்படுத்தினா அந்த டைமை பயன்படுத்தி ரஷ்யா இன்னமும் பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. அப்படி பவர்ஃபுல் ஆகிட்டாங்கன்னா நம்மளால் அவங்கள கவுண்டரே பண்ண முடியாது, இன்னும் உக்ரைன் வீக் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க.
நீங்களே தான் சொல்கிறீங்க சீஸ்ஃபயர் வேணும் அப்போ தான் உக்ரைனை காப்பாற்ற முடியும்னு. இன்னொரு பக்கம் சீஸ்ஃபயர் எடுத்துகிட்டா ரஷ்யா வந்து ஸ்ட்ராங் ஆகிடும்னு சொல்கிறீங்க. இதில் எது உண்மைனே நம்ப முடியல, அந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ரஷ்யா உக்ரைன் போடுறது டேரெக்டாக ரஷ்யா உக்ரைனை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல, யூரோப்பியன் யூனியனில் இல்லை யூரோப் காண்டினென்ட்டில் பல்வேறு நாடுகளோட அரசியலே அதை மாற்றிட்டு இருக்கு. இங்கே உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால பல நாடுகளில் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்க நேரத்தில் இந்த போர் முடிஞ்சால் அவங்களுக்கு இதனால் பெரிய லாஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இது இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, இதெல்லாம் வந்து ஜெலன்ஸ்கியோட ஈகோ. ஜெலன்ஸ்கியோட இவ்வளோ பெரிய ஒரு ஈகோனால தான் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை கொடுக்குற அளவுக்கு, அதாவது ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா கொடுக்குற அளவுக்கு இவர் ரெடி ஆகிட்டார்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் டெஸ்ட் வைக்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்து இன்னொரு பதிலும் வந்திருக்கு. நெகோசியேஷனுக்குலாம் நாங்கள் எப்பயுமே வரமாட்டோம்னு சொல்லலை. அதாவது நாங்கள் வந்து எப்பயுமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கும். எங்களை வந்து ரஷ்யா வந்து ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க, எங்களை வந்து ரொம்ப வீக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால மட்டும்தான் நாங்கள் நெகோசியேஷன்ஸ்க்கு தயாராக இருக்கோம்னு சொல்லலையே தவிர நாங்கள் எப்பயுமே நெகோசியேஷன்ஸ்க்கு ரெடியாக தான் இருக்கோன்னு இன்றைக்கி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது ஒரு சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் பரவாயில்ல, ஒன்று ஏறுனா ஒரே அடியாக பீக்கு, அப்படி இல்லையா கீழே விழுந்தா ஒரே அடின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாத பல திருப்பங்கள் இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் ஃப்ரண்ட் லைனில் பார்த்தோன்னா 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு சின்ன ஹிண்ட்டை மட்டும் கொடுக்குறேன், அடுத்த பதிவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். போக்ரோவஸ்க், கார்கிவ், டான்பாஸ், இந்த 3 தான். இந்த 3த்தில் என்ன நடக்குன்றதை கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி என்னோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வந்து நான் ஓப்பனாக கேட்குறது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். நம்ம நாடாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டோட வளங்களை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அரசியல்வாதிகளோட வெற்றியை தீர்மானிக்கிறது, இல்லை அரசியல்வாதிகள் அவங்களோட தேவைகளை முடிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன தோணுன்றதை உண்மையை மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த இடத்துல அரசியல் கட்சிகள் இல்லை நிறைய சம்மந்தப்பட்டு உங்களோட கருத்துக்கள் மாறுபடும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கும்.